இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. இதன் காரணமாக காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் 3 கட்ட ஒப்பந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என ஐநா பாதுகாப்பு சபையிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஐநாவிற்கான அமெரிக்க தூதுவர் லிண்டா தோமஸ் தெரிவித்துள்ளதாவது: சுமார் 8 மாதங்களுக்கும் அதிகமாக காசாவில் நடைபெற்று வரும் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு 3 கட்ட போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்துள்ளார். இந்த திட்டத்தின் நகல் ஐநா பாதுகாப்பு சபையைச் சேர்ந்த 14 உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான நாடுகள் அதற்கு தங்களின் ஆதரவை வழங்கி வருகின்றன. எனவே ஐநா பாதுகாப்பு சபையும் இதற்கு முழு ஆதரவளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காசாவில் போரை நிறுத்துவதற்கும் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிப்பதற்குமான 3 கட்ட ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்டார். அதன்படி முதல் கட்டத்தில் 6 கிழமைக்கு காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு அங்கேயுள்ள இஸ்ரேல் படையினர் வெளியேறுவர். அதனைத் தொடர்ந்து அமாஸ் அமைப்பு பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்களை விடுவிப்பதோடு அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இதன் போது உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்கள் அவர்கள் குடும்பத்தாரிடம் கையளிக்கப்படும். மேலும் காசாவிற்குள் 600 நிவாரண லோரிகள் வருவதற்கு அனுமதிக்கப்படும். இரண்டாவது கட்டத்தில் எஞ்சிய பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் படையினர் அனைவரும் வெளியேறுவர். அமாஸ் அமைப்பினர் அவர்களது வாக்குறுதிகளை மீறாத வரையில் அங்கே போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கும். மேலும் 3வது கட்டத்தில் காசாவில் மறுகட்டமைப்பு பணிகள் பெரிய அளவில் முடுக்கி விடப்படும். இந்த ஒப்பந்தத்தை அமாஸ் அமைப்பினருக்கு அனுப்பி வைத்த ஜோ பைடன் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதனை அமாஸ் அமைப்பு நேர்மையாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இந்த திட்டங்கள் அமாஸ் அமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்டுவதற்கு தங்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் மேற்குறித்த ஒப்பந்தத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபையும் ஆதரவளிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.